வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணு ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னில் அவன் அவனில் தான் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர நீ கமர நீ கமர. குரு வணக்கம். அண்டம் அதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஜூம் வழியாகவும் இதை யூடியூப் வீடியோவாகவும் அல்லது ஃபேஸ்புக் குரூப்பிலும் இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து அன்பர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். 108 நாட்கள் ஹேபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப். வாழ்வின் மிக முக்கியமான 5 துறைகள்: பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், வெல்த் கிரியேஷன், ரிலேஷன்ஷிப், ஸ்பிரிச்சுவாலிட்டி. உடல் நலம், மனநலம், பொருள் வளம், பிசினஸ் growth மூலமா பொருள் வளம், நட்பு நலம் அண்ட் குணநலம் மூலமா உறவுகள் மேம்பட வேண்டும். 5வதாக ஆன்மீகம் எனும் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த 5 ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த 108 நாட்கள் பயிற்சியில் இந்த முதல் நாள் வீடியோவை பார்க்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். எல்லாருமே வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு தான் எனக்கு நினைக்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே வெற்றி முதல் படி, நம்ம வாழ்க்கையில முதல் விஷயமே நம்ம வெற்றியோட தான் நம்ம தொடங்கணும். பல லட்சம் அணுக்கள், பல லட்சம் விந்தணுக்கள் விந்துல இருந்தது. அது எல்லாம் வேகமா நீந்துச்சு. நீந்தி ஓடி போய் கடைசியில ஒரே ஒரு விந்தணு மட்டும் காத்துக்கிட்டு இருந்த அந்த எக்கு, யாரா வருவா, யாரு வந்து என்னை ஃபெர்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த எக்கு. அந்த எக்ஸலுக்குள்ள அந்த ஒரே ஒரு விந்தணு போய் தலையால முட்டி உள்ள போய் தொலைச்சிக்கிட்டு உள்ள போய் ஒரு முதல் செல் உருவாகுது. அது 1, 2, 4, 8, 16, 32 மல்டிப்ளை ஆகி தாயின் கருவறையில 10 மாதங்கள் ஒவ்வொரு உடல் உறுப்பாக உருவாகி அந்த ஒவ்வொரு உடல் உறுப்பும் ஒவ்வொரு மாதத்திலும் எந்த ஷேப்ல இருக்கும், அந்த கரு எந்த ஷேப்ல இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த தாயின் கருவறையில அந்த கரு வளர வளர முதல் மாசம் என்ன ஷேப்ல இருக்கும், 2வது மாசம் என்ன ஷேப்ல இருக்கும், 3வது மாசம் என்ன ஷேப்ல இருக்கும், அதற்கு ஏற்றாற் போல தமிழில் அந்த 1லிருந்து 9 வரை உள்ள எண்களுக்கு அந்த நம்பர் ஷேப் அப்படிதான் எழுதுவாங்க. அந்த கரு உள்ள எப்படி இருந்ததுங்கிறத அந்த காலத்து மனிதர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவங்க கிட்ட என்ன டிவைஸ் இருந்தது. இன்னைக்கு வைக்கிற மாதிரி வயிற்றுல ஒரு சின்ன ஒரு சொல்யூஷனை தடவிட்டு ஒரு சோனோமீட்டர் மாதிரி ஒரு மீட்டர் ஒன்று வச்சு அப்படியே தடவி உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் காட்டுறாங்களே, இந்த மாதிரி மிஷின்லாம் அன்னைக்கு இருந்ததா? இது எதுவுமே கிடையாது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் எப்படி அன்னைக்கு நம்ம முன்னோர்களால் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சது? அன்னைக்கு இந்த ஷேப்பில் தான் இந்த கரு உருவாச்சு. ஃபர்ஸ்ட் மந்த்தில் இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தது, செகண்ட் மந்த்தில் இந்த மாதிரி ஷேப்பில் அது வளர்ந்தது, தேர்ட் மந்த்தில் இந்த மாதிரி ஷேப்பில் வளர்ந்துன்னு எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? இயற்கையோட ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று ஞானம், விஞ்ஞானத்தோடு சேர்ந்து மெய்ஞான அறிவு பெற்றார்கள் அவர்கள்.
நாம இன்னைக்கு விஞ்ஞானத்தை வச்சுக்கிட்டு என்னவோ பெருசா கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா அன்னைக்கு மெய்ஞானிகள் மிகப்பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பூமியோட எடை எவ்வளவு, இந்த பூமி சூரிய குடும்பத்துல எவ்வளவு தூரத்துல இருக்கு, பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த பூமியோட எடை எவ்வளோ, சூரியனுடைய எடை எவ்வளோ, மூனோட எடை எவ்வளோ, இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ஒவ்வொரு கோள்கள் பூமிக்கு நியர் ஐ மீன் சூரியனுக்கு நியர்பையா என்ன கோள் இருக்கு, அடுத்தது என்ன கோள், மூன்றாவதாக நம்ம சூரியன் இருக்கு, சூரியனுடைய துணைக்கோளாக ஐ மீன் சாரி பூமி இருக்கு, பூமியோட துணைக்கோளாக சந்திரன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம இங்கிலீஷ்ல மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், நெப்டியூன் ப்ளூட்டோவை விட்டுருங்க, மார்ஸ், சாட்டன் சாட்டன் வரைக்கும் தான் மெயினாக நமக்கு. சனியோட நமக்கு முடிஞ்சிடும் அந்த இதெல்லாம். ஸோ அதை நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு 9 கட்டங்களாக வச்சு கோயில்களில் 9 சிலைகளாக வச்சு அந்த 9 சிலைகளுக்கும் ஒவ்வொரு கலரில் ஒரு துணி சுற்றி விட்டாங்க. சனி பகவானுக்கு கருப்பு கலரில் ஒரு துணி, செவ்வாய் கிரகத்துக்கு சிகப்பு கலரில் ஒரு துணி, இப்படி சந்திரனுக்கு வெள்ளை கலரில் ஒரு துணி, இப்படி ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சிலை மாதிரி ஒன்று அமைச்சு அந்த சிலைக்கு இந்த கலர்ல தான் துணி கட்டி விடணும் அப்படின்ட்டு அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பெரிய டெலஸ்கோப் வச்சுருந்தாங்களா, ஹபிள் டெலஸ்கோப் மாதிரி பெரிய பெரிய டெலஸ்கோப்ஸ்லாம் வச்சு அந்த கோள்கள்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த கோள்களில் என்ன கலர் வருது, அந்த கோள்கள்லேருந்து என்ன ரேடியேஷன் என்ன கலரில் வருதுன்னு அந்த காலத்திலேயே தெரிஞ்சுதுங்களா? இன்ஃப்ராரெட்டு, அல்ட்ரா வயலட்டு, ஸ்பெக்ட்ரம், அது இதுன்னு சொல்கிறோம். இத்தனை லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. அதாவது சூரியன்லேருந்து ஒரு ஒளிக்கற்றை வருது அப்படின்னா அது இத்தனை வருடங்கள் கழித்து இங்கே சேருது. இத்தனை லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குது. அந்த தூரத்தை கணக்கிடுவதற்கு நாம் இன்னைக்கு லைட் இயர்ஸ்னு ஒரு அலகு ஒன்று வச்சுருக்கோம், ஒரு மெஷர்மெண்ட் டூல் வச்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? ஏன்னா அன்று இருந்த நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அறிவார்ந்த அந்த ஞானிகள் மெய்ஞானிகளாக இருந்தார்கள். உண்மையான ஞானிகள் அவர்கள்தான். அந்த மெய்ஞானிகள் என்ன பண்ணாங்க? இந்த பஞ்சபூதங்களோடும் 9 கோள்களோடும் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று அங்கிருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணாங்க. அப்படி கேதர் பண்ண விஷயத்த எழுத்து வடிவத்தில் முதல்ல வார்த்தையால சொன்னாங்க. அப்புறம் அது எழுத்து வடிவம் வந்த பிறகு ஓலைச்சுவடியில் எழுதினாங்க. அது பல ஜென்ரேஷன்ஸாக வந்து 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 இப்போ இன்னைக்கு நம்ம கைக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்கு. நாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம அதெல்லாம் விஞ்ஞானம் சொல்லி கொடுத்ததையும் மெய்ஞானம் சொல்லி கொடுத்ததையும் இணைத்து பார்த்து, ஓ விஞ்ஞானம் இப்படிலாம் சொல்லுதுன்னா அந்த காலத்திலேயே மெய்ஞானிகள் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, கிரேட்டுப்பா நம்ம ஆளுங்க அப்படின்னு நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அற்புதமான ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு சூப்பரான ஒரு பூமியில இந்தியாவில் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும் நாம நம்முடைய வாழ்க்கையில 5 துறைகளிலும் மிகப்பெரிய வளர்ச்சியும் மலர்ச்சியும் நாம் பெற வேண்டும். எங்களுடைய ஆசிரியர் திரு பரமன் சொல்வார், நம் வாழ்வின் அகமும் புறமும் வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்பட வேண்டும். ஏன் வளர்ச்சி வரணும், ஏன் அதுல மலர்ச்சி வரணும், ரெண்டுமே முக்கியம். இதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் சில ஒர்க், சில விஷயங்கள் எதுவுமே நம்ம மாற்றக்கூடாது. இதெல்லாம் ரெகுலரா செஞ்சுட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்? நமக்கு இந்த உடல் இருக்கு, இந்த உடலை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே செய்யறோம். உடல், உயிர், மனம் அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. உடல் ரொம்ப முக்கியம், அதுக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் முக்கியம், அந்த உடல் உயிரோடு இணைந்து இயங்கக்கூடிய இந்த மனம், இந்த ரெண்டும் இருந்தாதான் மனம்ங்கிறது இயங்கும். உடலும் இல்லை உயிரும் இல்லைன்னா அப்ப மனசு எங்கிருந்து இயங்க போகுது? ஸோ இது மூணுமே ரொம்ப இன்டர் கனெக்டட். இந்த மூன்றை பற்றியும் இந்த மூன்றையும் நம்ம ரொம்ப சிறப்பா, ரொம்ப நல்லா, ரொம்ப அற்புதமா வச்சுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? காலையில ஏஞ்ச உடனே ஏதாவது இந்த உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி எதையாவது நம்ம செய்யணும். ரன்னிங், ஸ்கிப்பிங், ஜாகிங், ஸ்ப்ரிண்டிங், ஸ்விம்மிங், பைசைக்கிளிங், எதையோ ஒன்று. இந்த உடம்புலேருந்து வேர்வை வெளியேறணும், இந்த உடலிலிருந்து கழிவுகள் எல்லாம் நீங்கணும். நம்பர் 1 யூரின், நம்பர் 2 ஸ்டூல், எல்லாமே மலம் ஜலம் எல்லாம் வெளியில போயிடணும். தேவையில்லாத விஷயங்கள் எதையுமே உள்ள வச்சக்கூடாது. வியர்வை மூலமாக நிறைய விஷயங்களை வெளியேற்றிடணும். அப்புறம் நல்ல ஒரு மூச்சு காத்து, நல்லா காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் வெளியில வானத்துக்கு அடியில யார் இருக்காங்களோ, அதிகாலை நேரத்திலும் அந்தி மாலை நேரத்திலும் யாரெல்லாம் வானத்திற்கு அடியில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வான்காந்தத்திலிருந்து மிகப்பெரிய எனர்ஜியை டைரக்டா ரிசீவ் பண்றோம். ஸோ அந்த காலை நேரத்தில், அதிகாலை நேரத்தில் நல்லா ஓசோன் நிறைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சூப்பரான ஒரு மூச்சு பயிற்சி. மூச்சை நல்லா ஆழ்ந்து இழுக்கணும். நல்ல மூச்சை உள்ள இழுத்து கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி மெதுவா வெளியில விடணும். மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறோமோ அதை விட மூச்சை வெளியே விடுவதற்கு மிக அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஒரு நிமிடத்திற்கு 4 முறை மட்டும் மூச்சை உள்ள இழுத்து ஹோல்டு பண்ணி வெளியில விடுற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் அதை டெய்லி செய்ய 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 அது பழக 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 அது ப்ராக்டிஸ் ஆக ஆக என்ன ஆயிடும் அப்படின்னா, ரியல் லைஃப்ல நிஜ வாழ்க்கையில நம்ம நார்மல் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட நம்ம ஒரு நிமிஷத்துக்கு 4 அல்லது 5 தடவைக்கு மேல நம்ம மூச்சை உள்ள இழுத்து வெளியில விட மாட்டோம். 4 or 5 times தான் நம்ம செய்வோம். பட் ஆனா இதுவே நம்மளோட நார்மல் லைஃப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 20 தடவை 25 தடவை அப்படின்லாம் மூச்சு இழுத்து விடுறாங்க. நமக்கு 30 மினிட்ஸ் டைம் தான் இருக்கு. ஸோ நீங்க ப்ராக்டிக்கலா இதை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ஒரு டைமர் ஆன் பண்ண சொல்லுங்க, ஆன் பண்ணிக்கோங்க. அந்த டைமரை பார்த்துக்கிட்டே நீங்க வந்து மூச்சு நல்லா இழுத்து மூச்சு நல்லா இழுக்கல, நார்மல் மூச்சு, உங்களோட நார்மல் பிரீதிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நிமிஷம் 60 செகண்ட்ஸ்ல எத்தனை தடவை நீங்க மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறீங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க, கவுண்ட் பண்ணுங்க, நோட் புக்ல எழுதுங்க. அதே போல இந்த பயிற்சியை செய்யுங்க. இந்த பயிற்சி செய்யும் போது செஞ்சு முடிச்சுட்டு இதை ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸா கொண்டு வந்துட்டு ஒரு நாளில் அடிக்கடி கூட நீங்க செய்யலாம். உதாரணத்துக்கு காலையில ஒரு தடவை அதிகாலையில செஞ்சிடறீங்க. அப்புறம் உங்க ஆஃபீஸ்ல உட்காந்துருக்கீங்க. ஒரு 11 o'clock ஒரு டீ குடிக்க போறீங்க. அந்த டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று குடிக்கிறீங்க. அது குடிக்கிறதுக்கு முன்னாடி மூச்சு பயிற்சி ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ பண்ணிடுங்க. நல்ல ஆழ்ந்த மூச்சு, டீப் பிரீதிங். நல்லா மூச்சை உள்ள இழுத்து ஹோல்டு பண்ணி மெதுவா வெளியில விடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே இழுப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட வெளியே விடுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த லெஃப்ட் சைட்ல மூச்சை இழுத்து ரைட் சைட்ல விடலாம், ரைட் சைட்ல மூச்சை இழுத்து வெளியில விடலாம். இது ஒரு சைக்கிள். இந்த மாதிரி ஒரு 5 சைக்கிள் 10 சைக்கிள் இது மாதிரி பொறுமையா பண்ணுங்க, நிதானமா பண்ணுங்க. காலையில ஒரு தடவை, 10 மணி 11 மணிக்கு ஒரு தடவை, மதிய சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை, ஈவினிங் 3 or 4 o'clock போது ஒரு தடவை, ஈவினிங் 6 o'clock ஒரு தடவை, நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி. ரெகுலர் ப்ராக்டிஸாக இதை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ இதை பண்ணுங்க. அதுவும் குறிப்பா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கீங்க, ஏதோ பெரிய கோபம் வருது உங்களுக்கு, பெரிய ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷமான மனநிலைக்கு நீங்க மாறுறீங்க. 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் உங்க மன அலைச்சூழல் வந்து 14 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் ரொம்ப அதிகமா ஏறுது, கோபம் வருது, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கீங்கன்னா உங்க உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண உங்க பிரீதிங்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. உணர்ச்சிக்கும் பிரீதிங்க்கும் அவ்வளோ கனெக்ஷன் இருக்கு. வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சை உள்ள இழுத்து வெளியில வரும் இல்லைங்களா, இந்த மூச்சு காத்துக்கு வாசின்னு இன்னொரு பெயர் இருக்கு. இந்த வாசிங்கிற வார்த்தைய வாசி 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 தொடர்ந்து சொல்லுங்க. உங்க காதுல சிவா 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 சிவான்னு விடும். அந்த வாசிங்கிற அந்த மூச்சுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மதங்களும் போதிக்கக்கூடிய ஒரே கருத்து என்ன? அன்பு காட்டுங்கள். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுங்கள். எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள். உங்களால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க. உதவி செய்ய முடியலையா, அட்லீஸ்ட் உபத்திரவமா செய்யாம இருங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாம இருந்தாலே போதும். இரண்டொழுக்க பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். இது ஒண்ணு. துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்யும். என்னால முடிஞ்சதுன்னா உடலாலோ உள்ளத்தாலோ ஒரு 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 ஆதரவா பக்கத்துல உட்கார்ந்து அவங்க சொல்றதை கேட்கறத மொழியாவோ அல்லது பொருள் உதவி பணம் கொடுத்தோ உங்களால என்ன சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா முடிஞ்சா சோ நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த மாதிரி ஒரு இரண்டு ஒழுக்க பண்பாடை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம லைஃபும் சூப்பரா இருக்கும், நம்ம குடும்பத்தினரோட லைஃபும் சூப்பரா இருக்கும், மற்றவர்களோட லைஃபும் சூப்பரா இருக்கும். இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களை திருத்துவதற்காக நாம் இந்த பூமியில் பிறக்கவில்லை. நாம சில பதிவுகளோட வந்திருக்கோம். அது அந்த காலத்துல முன்னோர்கள் சஞ்சித பதிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சேர்த்து வச்சது அப்படின்னு சொல்லலாம். முன்னோர்கள்ட்ட இருந்து நமக்கு வருது. நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்க கிட்ட இருந்து வரக்கூடியது. ஒரு 7 ஜென்மங்கள்ல வரக்கூடியது. அது சஞ்சித கர்மம். 3-4 வயசுல இருந்து நம்ம உணர்வு அறிஞ்சு நாம செய்யக்கூடிய செயல்கள் மூலமா நமக்கு சில பதிவுகள் ஏற்படுது. அந்த பதிவுகள் சஞ்சித கர்மம். முதல்ல வந்தது சஞ்சித கர்மம், அதுக்கப்புறம் வர்றது நம்ம பண்றது, அது ஒரு கர்மம். இப்படி ஒரு 4 நிஷ்காமிய கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு நிறைய இருக்கு. இந்த ஒரு 4-5 கர்மம் இருக்கு. இந்த கர்மம் எல்லாம் மூலமா நிறைய பதிவுகள் நமக்கு வருது. இந்த பதிவுகளை எல்லாம் நீக்கி சூப்பரான லைஃபை நம்ம வாழணும். அதுக்கு எப்படி வாழலாம் அப்படின்னா, உடலை முதல்ல நல்லா வச்சுக்கணும். அதற்கு எளிய முறை உடற்பயிற்சி. உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகள், கைகளுக்கு கை பயிற்சி, கால்களுக்கு கால் பயிற்சி, மூச்சுக்கு தசைநார் பயிற்சி, மூச்சு பயிற்சி, அதை பண்ணிடுறோம்.
அப்புறம் கபாலபதி பிரீதிங் எக்ஸசைஸ், அது ஒரு வகையான கபாலபதி, ஒரு வகையான பிரீதிங், அதை பண்றோம். அதே போல மகராசனம்னு ஒரு பயிற்சி, அப்புறம் வஜ்ராசன நிலையிலிருந்து சில பயிற்சிகள். கண்ணுக்கு தேவையான மிக முக்கியமான பயிற்சி. எந்த ஒரு யோக முறையிலையும் கண்ணுக்கு பயிற்சி அவ்வளவா கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா இங்க எளிய முறை உடற்பயிற்சியில கண்களுக்கு அருமையான பயிற்சி. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு டிவைஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் லேப்டாப்பை பார்க்குறோம், இல்லை டேபை பார்க்குறோம், இல்லையா இந்த மாதிரி ஃபோனை பார்க்குறோம். அதுவும் ஃபோனை பார்க்குறது தான் ரொம்ப கொடுமை. இத்தினூண்டு ஸ்க்ரீனில் அவ்வளோ வெளிச்சம் அங்கேருந்து வருது. நிறைய கண்கள் பாதிப்படைவதற்கு மிகப்பெரிய காரணம் அதிக எக்ஸ்போஷர் டு தீஸ் கைண்ட் ஆஃப் டிவைசஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம நம்ம வேலைக்காகவும் படிப்பிற்காகவும் தொழிலுக்காகவும் நம்ம இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும், யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அதில் கண்ட்ரோல் வேணும். ஒவ்வொரு பொருளோடும் தொடர்பு கொள்ளும் போதும், அந்த பொருளோடு தொடர்பு கொள்ளும் போது, அதை யூஸ் பண்ணும்போது அதில் அளவு முறை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ராத்திரி தூங்க போகிறோம் அப்படின்னா, 10 மணிக்கு படுக்க போகிறோம் அப்படின்னா 9 o'clock டிவைசஸ் எல்லாத்தையும் இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை பார்க்கக்கூடாது. 10 மணிக்கு படுத்து தூங்கிடணும். காலையில் 4 மணிக்கோ 5 மணிக்கோ உங்களுக்கு எத்தனை மணி நேரம் தூக்கம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 4 o'clock 5 o'clock ஏஞ்சி நல்ல உடலை குளிர்வித்தல். உடலுக்கு நிறைய டிப்ஸ் கேட்டீங்க இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு இது ஃபர்ஸ்ட் 3 days நம்ம இன்ட்ரோ தான் பார்த்தோம். ஸோ இன்னையிலேருந்து டிப்ஸ். ஸோ உடம்புக்கு தேவையான டிப்ஸ் ஆல்ரெடி பிரீதிங்க்கு சிலதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ உடலுக்கு தேவையானது உடற்பயிற்சி, ஏதாவது ஒரு வகையான உடற்பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்யணும்னு சொன்னோம். அதில் எளிய முறை உடற்பயிற்சி ரொம்ப சூப்பராக அற்புதமாக உடலின் அத்தனை பாகங்களுக்கும் இருக்கு. உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணுறதுனால ஆகுது அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகளை கரெக்டாக செயல்பட வைக்கிறோம். கால் பயிற்சி செய்யும்போது கால் பாதத்துல போய் முடியும். அந்த கால் பயிற்சி அந்த பாதம் முடிகிற இடத்துல, அந்த உள் பாதத்துல பாத்தீங்கன்னா, பாதத்துல நிறைய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே போய் அங்கதான் முடியுது. ஸோ ஹார்ட்லேருந்து ஆரம்பிக்கிற நரம்புகள், அந்த ஸ்டொமக் ரிலேட்டட் அந்த அப்டமன் ரீஜன்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய நர்வ்ஸ், இது மாதிரி பல இடங்கள், கண்ணு, காது, எல்லா இடத்துல இருந்தும் ஆரம்பிக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே கீழே போய் கால் பாதத்துல தான் முடியுது. அந்த பாதத்திற்கு அதுக்கேற்ற மாதிரி சில பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எந்த இடத்துலையுமே இல்லை. நானும் பல இடத்துல பார்த்துட்டேன். பல்வேறு வகையான ஞானிகள் இவங்கெல்லாம் சொல்ற பயிற்சி முறைகள், மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இந்த ஜென் புத்தா அந்த இது மட்டும் நான் இன்னும் பண்ணல. மற்றது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா இடத்துலையும் போய் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை செயல்படுத்தி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி எங்கேயுமே சொல்லித்தரப்படுவதில்லை. ஸோ ஒரு முறை அந்த புக்கையும் வாங்கிக்கிட்டு உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த அறிவு திருக்கோயில் அல்லது மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை, தவ மையம், அல்லது உங்களால ஒரு 10 to 15 days உங்களால டைம் ஒதுக்க முடியும் அப்படின்னா, பொள்ளாச்சி மாவட்டம் ஆழியாறில் உள்ள ஆழியார் டேமுக்கு அருகில் உள்ள ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் உள்ள தங்கி இருந்து 10 to 15 days தங்கி இருந்து கத்துக்கிட்டு வாங்க. எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அப்புறம் தவம், தியானம், தீட்சை கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல புருவ மத்தியில ஆக்கினை தீட்சை, உச்சந்தலையில துரிய தீட்சை, கீழே மூலாதார அது சாந்தின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம முதுகு தண்டுக்கு கொஞ்சம் கீழே மூலாதாரம்னு ஒரு மையம் இருக்கு. அந்த இடத்துல சாந்தி தவம், அந்த தீட்சை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ், இதெல்லாம் ஒரு மெடிடேஷனுக்கு ஒரு அடிப்படை ப்ராசஸ். இதெல்லாம் செய்யுங்க. இதோட சேர்த்து அகத்தாய்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த அகத்தாய்வுங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்மை நாமே உணர்ந்து கொள்ளுதல். நாம் இந்த பூமியில பிறந்திருக்கிறோம், ஒரு வாழ்க்கையை வாழறோம். அந்த வாழ்க்கையை வாழும்போது நமக்கு நிறைய உணர்ச்சிகள் ஏற்படுது, நமக்கு நிறைய எண்ணங்கள் வருது. ஃபர்ஸ்ட் நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த தாட்ஸை எப்படி நம்ம ஆராயிறது? எண்ணம் ஆராய்தல், அனாலிசிஸ் ஆஃப் தாட்ஸ். இந்த அனாலிசிஸ் ஆஃப் தாட்ஸை ஏன் நம்ம செய்யணும்? இந்த அனாலிசிஸ் ஆஃப் தாட்ஸ் செய்யறதுனால, எண்ணம் ஆராயறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எது பாசிட்டிவ், எது நெகட்டிவ், எது நமக்கு தேவை, நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் நம்ம தொழிலுக்கும் நம்ம வளர்ச்சிக்கும் நம்ம சமுதாயத்திற்கு ஏதாவது திருப்பி செய்யறதுக்கும் எந்த வகையான எண்ணங்களுக்கு நாம வலு கொடுத்தால் அது எல்லா இடத்திலும் வளர்ச்சி கொடுக்கும். இப்போ நான் சொன்ன எல்லா ஏரியாஸ்லையும் வளர்ச்சி கொடுக்கணும்னா எந்த மாதிரி எண்ணங்களுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த மாதிரி எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும், எந்த மாதிரி எண்ணங்களை வந்தா அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு முனைப்பெடுத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. சில விடயங்கள், சில எண்ணங்கள்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கும் வளர்ச்சி தராது, குடும்பத்திற்கும் வளர்ச்சி தராது, இந்த சமூகத்திற்கும் வளர்ச்சி தராது, நம்மை சுற்றியுள்ளவருக்கும் வளர்ச்சி தராது, நம்முடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் அது வளர்ச்சி தராதுன்னா அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தள்ளி விட்டுறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சுற்றி ஒரு ஃபில்டர் போடணும். நம்ம சுற்றி ஒரு சுதர்ஷன சக்கரா மாதிரி நம்ம சுற்றி ஒரு சக்கரத்தை ரெடி பண்ணிக்கணும். ஒரு பாதுகாப்பு வளையம், ஒரு பாதுகாப்பு சக்கரத்தை ரெடி பண்ணிக்கணும். அந்த பாதுகாப்பு சக்கரம் நம்ம சுற்றி இருக்கும்போது வெளியிலேருந்து எவ்வளவு ஸ்டிமுலஸ், எவ்வளோ விஷயங்கள் வெளியிலேருந்து வந்தாலும், எவ்வளவு தாக்குதல்கள் நடந்தாலும் நாம பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் எடுத்துப்போம், நெகட்டிவ் அழகாக ஃபில்டர் பண்ணிடுவோம்.
ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே நம்ம கண்ணுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ நம்ம பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், ஸ்போர்ட்ஸில் என்ன நடந்தது, பாலிடிக்ஸில் மிக முக்கியமானது. ஏன்னா நாட்டு நடப்பும் கொஞ்சம் தெரியணும். ஏன்னா நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு சமூகத்தில் வாழணும் அப்படின்னா ஒரு சமூக அறிவியல்னு நமக்கு தெரியணும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் நமக்கும் தேவை. கொஞ்சம் பாலிடிக்ஸும் தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது, எந்த கட்சி எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அன்னைக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி அதே தான், ஒரே விஷயம்தான். எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். எல்லாருமே அரசியலை வைத்து பிஸ்னஸ் பணம் சம்பாதிக்கத்தான் வராங்க தவிர சர்வீஸ் மைண்டடோட, சர்வீஸ் மென்டாலிட்டியோட மக்களுக்கு இந்த பதவியும் அதிகாரத்தையும் வைத்து மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய முடியும்னு வர்றவங்க ரொம்ப 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 கம்மி. அப்படியே ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாலும் சில பேருக்கு வாய்ப்பே கிடைக்காம போயிடுது. அவங்களாம் நல்லவர்களாகவே இருந்துடுறாங்க. அவங்களாம் அதிகாரத்திற்கு வந்து வல்லவர்களாக அவங்களால மாற முடியவில்லை. ஸோ அவங்களுக்குன்னு உட்பட்ட அந்த சின்ன வளையத்துக்குள்ள இருந்துட்டு மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுமோ அந்த சேவை மட்டும் செஞ்சுட்டு போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ நாம நம்முடைய இந்த அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அற வழியில் நின்று பொருள் சேர்க்க வேண்டும். அந்த பொருள் சேர்க்கணும், அந்த பணத்தை சேர்க்கணும்னா நம்ம எல்லாருக்கும் உடல் நலம் நல்லா இருக்கணும். உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றல் நல்லா இருக்கணும். நம்ம மனசு நல்லா இயங்கணும். ஸோ இதெல்லாம் நல்லா இடங்கணும். இந்த உடல் உயிர் மனம்ங்கிற இந்த ட்ரையாங்கிள் ரொம்ப சூப்பராக அற்புதமாக வேலை செய்யணும்னா அதற்கெல்லாம் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வெளியிலேருந்து நிறைய விஷயம் நடக்கும். நாம் போயிட்டு இருக்கிற பாதையிலேருந்து நம்மளை அடித்து துரத்த, நம்மளை விலக்கி விடுறதுக்கு, நம்மளை தள்ளி விடுறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். சீண்டி பார்க்கிற சில்லறை புத்திக்காரர்கள் வரத்தான் செய்வாங்க. அவங்க சீண்டிட்டு தான் இருப்பாங்க. இதை என்னோட ஆசிரியர் சொல்லுவார் பரமன். சீண்டி பார்க்கக்கூடிய சில்லறை புத்திக்காரர்கள் வரத்தான் செய்வார்கள். நாம அந்த நேரத்துல எப்படி நடந்துக்கிறோம், நாம அந்த ஸ்டிமுலஸ் வரும்போது ரியாக்ட் பண்றோமா, ரெஸ்பாண்ட் பண்றோமா? ரெஸ்பான்ஸ்ல தான், நாம கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ்ல தான் நம் வாழ்வின் வளர்ச்சியும் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த உடல் உயிர் மனதிற்கு தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம தினமும் செய்வோம். ஒரு நன்றியுணர்வோடு இந்த பூமியில் வந்து பிறந்ததற்காக நம்முடைய பெற்றோருக்கு, நமக்கு நிறைய கல்வி கொடுத்த நம்முடைய ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்து, நம் வாழ்க்கை துணையாக வந்து சேர்ந்த வாழ்க்கை துணை ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களுக்கு நன்றி சொல்லி, இந்த இருவரின் அன்பின் அடையாளமாக உருவான குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு நன்றி சொல்லி, நம்முடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி, நாம கூட வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, நாம வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு, ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ எடுத்துட்டு போய் நம்ம கொடுக்குறோம். அதனால நமக்கு இன்கம் வருது அப்படின்னா அந்த நிறுவனம் நல்லா இருக்கணும். அந்த நிறுவனத்திற்கு நன்றி. நம்ம எல்லாரும் உணவு சாப்பிட்றோம், டெய்லி சாப்பிட்றோம். 3 வேளையும் நமக்கு சாப்பாடு தேவை, எனர்ஜி தேவை. எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால வேலை செய்ய முடியும் அப்படின்னா இப்போ அந்த உணவை விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம நிறைய பொருட்களை உபயோகப்படுத்துகிறோம். இந்த எலக்ட்ரிக் டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ், நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணுறோம். எல்லாமே யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிக்கிறாங்க, அதை தொடர்ந்து அதில் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேருடைய உழைப்பு அதில் இருக்குது. அந்த உழைப்பின் மூலமாக தான் நாம் அதை பணத்தை கொடுத்து நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுவோம். ஆக ஒட்டுமொத்தமாக என்னன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நன்றி சொல்லி ஒரு நன்றியுணர்வோட ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளையும் நன்றியுணர்வோட முடிப்போம். அந்த நாள் ஆரம்பிச்சு முடிக்கும் போது கடைசியில அந்த படுக்க போகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம படுக்கணும். இந்த நாள் முழுக்க இத்தனை வேலைகள், இத்தனை விஷயங்கள் செஞ்சோம், இத்தனை பேரை சந்திச்சோம், இத்தனை பேருக்கு இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு பேர்ட்டேருந்து இவ்வளவு பெற்றுக்கொண்டோம், அத்தனை பேருக்கும் நன்றி. அதோட ரிவ்யூ பண்றது எப்படி அப்படின்னா, நாம சில வேலைகளை செஞ்சோம் காலையில இருந்து நைட் வரைக்கும். இந்த வேலையை சிறப்பா செஞ்சேன், வெரி குட், நம்மளை நாமே பாராட்டிக்கணும். இந்த வேலையை இன்னும் கொஞ்சம் பெட்டரா நான் செஞ்சிருக்கணும். இப்படி செஞ்சதை விட இதை விட இன்னும் சிறப்பா நான் செஞ்சிருக்கணும். சிறப்பா செய்யறதுக்கு என்கிட்ட ஸ்கோப் இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, தேவையான உபகரணங்கள் இருக்கு. ஐ ஹாவ் ஆல் த ரிசோர்சஸ். இதெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் அது பெட்டரா செஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம், அடுத்த நாள் இந்த வாய்ப்பு வரும்போது இதை விட இன்னும் பெட்டரா பண்ணணும்ட்டு அந்த ஒரு ரிவ்யூ, ஒரு கரெக்ஷன், நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் செல்ஃப் அனாலிசிஸ், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், நம்மை நாமே செய்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த ரெண்டும் செஞ்சுட்டு அடுத்த நாள் என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத மனசுல ஒரு தடவை ஓட்டி பார்த்துட்டு நினைச்சு பார்த்துட்டு அந்த வேலைகள்லாம் நம்ம சிறப்பா செய்யறோம், செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவோட, அப்படிங்கிற ஒரு உணர்வோட போய் படுத்து தூங்கி நல்ல அற்புதமான ஒரு தூக்கத்தோட, இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட், நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. ரெம் தூக்கம், நான் ரெம் தூக்கம்னு. நல்ல ஆழ்ந்த உறக்கம். கட்டில்ல போய் படுத்தீங்க, நல்ல தரையில பாய் விரிச்சு நீங்க படுக்கிறீங்கன்னா படுத்த நிமிஷம் அடுத்த 2-3 நிமிஷத்துல ஸ்லீப்புக்கு போயிடணும். தூக்கங்கிறது கண்களை தழுவணும்.
தூக்கமும் உன் கண்களை தழுவட்டுமே அப்படிம்பாங்க. அது படுத்தா அடுத்த 2-3 மினிட்ஸ்ல அழகா தூக்கத்துக்கு போயிடணும். ஒரு 5 மினிட்ஸ் உள்ள ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போயிடணும். வேற எந்த எண்ணங்களும் எதுவுமே நமக்கு வரக்கூடாது அந்த நேரத்துல. சூப்பரான ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டோம்னா நம்ம ஆழ்மனது சூப்பரா வேலை செய்யும். நாம தூங்கிட்டு இருக்க நேரத்துல நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அவ்வளோ சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா அதுக்கு நிறைய நம்ம பாசிட்டிவ் விஷயங்களை கொடுத்துருக்கோம். நெகட்டிவ் விஷயங்களை எல்லாம் நம்ம கட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணி ப்ரொடெக்ஷன் சக்கர மாதிரி யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வெளியில் தள்ளிட்டோம். நல்ல பாசிட்டிவான விஷயங்களை போட்டிருக்கோம். நல்ல நன்றியுணர்வோட நம்ம செய்த செயல்கள்லாம் எதை ரிவ்யூ பண்ணி இன்னும் நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில சூப்பரான வெற்றியை அனுபவிக்க போறோங்கிற அந்த உணர்வோட அந்த வெற்றி அடைந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த எண்ணத்தோட நம்ம படுத்து தூங்கும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் கனவுல வரும். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பரா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே போல ஒவ்வொரு நாள் காலையில எழும்போதும் அந்த கண்ணை திறந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நன்றி இறைவா நன்றி, இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எனக்கு கொடுத்துருக்க, இந்த நாளை சிறப்பா பயன்படுத்துவேன். எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னை சுற்றியுள்ளோருக்கும் என் உறவுகளுக்கும் என்னோடு பணிபுரிபவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் என்னால் முடிஞ்ச என்ன நல்லதெல்லாம் செய்ய முடியுமோ என் அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அற வழியில் நின்று சூப்பரா வேலை செஞ்சு பொருள் சேர்த்து அந்த பொருளை கொண்டு நானும் எனது குடும்பமும் எனது உறவுகளும் நண்பர்களும் சூப்பரான லைஃப் அற்புதமான லைஃப் வாழ்வோம். என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறு பர்சன்டேஜை இந்த சமூகத்திற்கு என்னால் முடிஞ்ச வகையில் நான் அது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அது ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக கொடுக்கலாம், அல்லது யாருக்காவது நீங்கள் உணவு வாங்கி தரலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வர அன்னைக்கு உங்களோட முன்னோர்கள் நினைவா நீங்க அவங்களுக்கு சில பேருக்கு உணவு வாங்கி தரலாம். ஒருத்தருக்கு உணவு பொட்டலம் வாங்கி தரலாம், இல்ல ஒரு 4 பேருக்கு வாங்கி தரலாம், அல்லது ஒரு 10 பேருக்கு வாங்கி தரலாம். உங்களுக்கு வசதியும் வாய்ப்பும் இருந்தா அந்த ஒவ்வொரு மாதமும் 50 பேரு 100 பேருக்கு கூட வாங்கி கொடுங்க. உங்களால எவ்வளவு முடியும், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அந்த தொகையிலிருந்து குறைந்தபட்சம் ஒவ்வொரு வருடமும் ஒரு 1% நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி அன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் கிராட்டிடியூடோட இந்த சமூகத்துல இருந்து நிறைய நமக்கு கிடைக்குது. அந்த நன்றியுணர்வோட ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ ஏதாவது ஒரு ஹோமுக்கோ நம்மளால் முடிந்த ஒரு தொகையை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அல்லது யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு, ஏழை மாணவன் படிக்கிறதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை தரலாம். அதுக்கு நீங்க ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனை சூஸ் பண்ணி அந்த ஆனந்தம்க்கு நீங்க பணம் அனுப்பலாம். ANANDHAM @INDIANBK, அதாவது இந்தியன் பேங்க். இந்த யூஆர்எல் இதுதான் யூபிஐ ஐடி. இந்த யூபிஐ ஐடிக்கு உங்களால முடிஞ்ச தொகையை நீங்க அனுப்பலாம். நிறைய பேரை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை நம்ம செய்யணும். ஸோ நம்ம அறிவு, நம்முடைய உடல், உயிர், மனம் 3ஐயும் சரி பண்ணிக்கணும். இந்த 3த்துக்கும் தேவையான பயிற்சிகளை தினமும் செய்யணும். இந்த 3த்துக்கும் என்னென்ன பயிற்சிகள்லாம் செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். நாளையில இருந்து நம்ம இந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கிற தத்துவம் உணர்தல், நாம் இந்த பூமியில ஏன் பிறந்தோம், ஏன் இந்த அப்பா அம்மாக்கு ஏன் நம்ம பிறந்தோம், வேற பக்கத்து வீட்டுல பிறந்திருக்க கூடாதா, எதிர்த்த வீட்டுல பிறந்திருக்க கூடாதா, 4 தெரு தள்ளி இன்னொருத்தவங்க வீட்டுல பிறந்திருக்க கூடாதா, ஏன் நம்ம இந்த குடும்பத்துல பிறந்தோம், நம்ம பிறப்பின் நோக்கம் என்ன, நம் வாழ்வின் நோக்கம் என்ன, இந்த அறம் பொருள் இன்பம் இது மூலமா வீடு பேறு பெறணும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் 3 விஷயம் எழுதியிருக்காரு திருவள்ளுவர். ஏன் இந்த 3மே முக்கியம், அறம் பொருள் இன்பம் 3மே ஏன் தேவை, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 3 அத்தியாயத்துல 3 விதமான ஒரு இதுல 1330 குறள்களை உபயோகப்படுத்தி ஏன் இந்த மனுஷன் 7 வார்த்தைகள், ஒவ்வொன்றும் 7 வார்த்தைகள், 1.25 அடிதான் 7 சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1.25 அடியில ஏன் இந்த மனுஷன் இவ்வளவு விஷயங்கள் எழுதணும், அதுவும் அறம் பொருள் இன்பம்னு 3 கேட்டகரியா பிரிச்சு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவை. அதே போல நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சிறந்த முறையில் நிர்வகிக்கக்கூடிய திறனையும் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நிறைய நம்ம அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான வழியில் அற வழியில் நின்று செயல்படுத்தி வேலையை செஞ்சு ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ கொடுத்து நம்ம பணம் பெறுகிறோம், பொருள் ஈட்டுகிறோம். அந்த பொருளை சரியான முறையில் நாம் நிர்வகிக்க வேண்டும். வர்ற வரவு, போகிற செலவு, செய்யற சேமிப்பு, முதலீடு, காப்பீடு எல்லாத்தையும் கரெக்டா கணக்கு வச்சுக்கணும். ஒவ்வொரு மாசமும் உள்ள எவ்வளவு வருது, ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வெளியில போகுது, எவ்வளவு சேமிக்கப்படுகிறது, எவ்வளவு முதலீடு செய்யப்படுகிறது, எவ்வளவு காப்பீடுக்காக எடுத்து வைக்கப்படுகிறது, எவ்வளவு வருமான வரிக்காகவும் ஜிஎஸ்டிக்காகவும் கட்டப்படுகிறது, எல்லாமே பக்காவா ஃபிகர்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம முடிஞ்ச கைப்பட நம்ம நோட்ல எழுதினா ரொம்ப நல்லது. நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு, நிறைய டேலி அது இதுன்னு எக்ஸல்னு நிறைய சாஃப்ட்வேர்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அது எல்லாமே இருக்கட்டும். அதோடு சேர்த்து அட்லீஸ்ட் நார்மல் லெவல்ல இருக்கிறவங்க நம்ம நோட் புக்ல எனக்கு இந்த மாசம்
இந்தந்த துறைகள்லேருந்து இவ்வளோ வருவாய் எனக்கு வந்தது, லைஃப் இன்சூரன்ஸ்லேருந்து இவ்வளோ வந்தது, ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து இவ்வளோ வந்தது, ஜென்ரல் இன்சூரன்ஸ்லேருந்து இவ்வளோ வந்தது, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இவ்வளோ ப்ரோக்கரேஜ் வந்தது, ஃபினான்ஷியல் பிளானிங் சர்வீஸ் கொடுத்ததுனால அட்வைசரி ஃபீஸாக இவ்வளோ பணம் வந்தது, இது இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸு, இந்த புக்ஸு, சிடிஸ் இதெல்லாம் விற்கிறதுனால இவ்வளோ வந்தது. நம்ம ஏற்கனவே ஒரு புக் எழுதி ஆத்தர் மாதிரி மாறி நம்ம வந்து புக் எழுதி புக்கை ரிலீஸ் பண்ணியிருப்போம். அந்த புக்கு அமேசான் மூலமாக, ஃப்ளிப்கார்ட் மூலமாக ஆன்லைனில் சேல்ஸ் ஆகிருக்கலாம், அல்லது சில புக் ஸ்டோர்ஸ் மூலமாக சேல்ஸ் ஆகிருக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு இவ்வளோ ராயல்ட்டி தொகை வரலாம், அல்லது மாதம் மாதம் நீங்களே உங்கள் டீம் வச்சு நீங்களே உங்கள் சேல்ஸ் எல்லாம் நீங்களே கூட பார்த்துக்கலாம். அப்போ அதுலேருந்து எவ்வளோ வருமானம் வருகிறது, எல்லாமே பக்காவாக அழகாக மெயின்டைன் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டேப், தனித்தனி பேஜில் தனித்தனியாக நம்ம வரவு எல்லாத்தையும் இது பண்ணி, அதே போல் நம்ம குடும்பத்திற்காக, நம்ம பிஸ்னஸ்க்காக தனித்தனியாக எவ்வளோ செலவு பண்ணோம், குடும்பத்திற்காக செய்த செலவுகள், பிஸ்னஸ்க்காக செய்த செலவுகள், பர்சனல் எக்ஸ்பென்சஸ், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பென்சஸ் ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும். நம்ம ஒரே பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறோம், ஒரே கார்டு வச்சுக்கிறோம், அந்த ஒரே கார்டை வச்சுக்கிட்டு எல்லா வீட்டுக்கு தேவையான செலவும் பண்ணுறோம், பிஸ்னஸுக்கு தேவையான செலவும் பண்ணுறோம், ப்ராப்பராக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. ஏதோ பணம் உள்ளே வருது, மாதம் ஃபுல்லாக செலவு பண்ணுறோம், இஎம்ஐயில் அங்கங்கே இஎம்ஐ கட்டிடுறோம், அதே போல் சேவிங்ஸு, எஸ்ஐபி இந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்காக பணம் போயிடுது. ஆர்டிஓ, எஸ்ஐபிஓ, போஸ்ட் ஆஃபீஸில் செல்வ மகள் சேமிப்பு திட்டமோ அல்லது பிபிஎஃப்ஓ அல்லது என்டோமெண்ட் பேஸ்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸோ, டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸு, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு, பிஸ்னஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபேக்ட்ரியை இன்சூர் பண்ணுறோம். ஏதோ அந்த ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஸ்பெஷல் பர்பஸ் பாலிசி, கான்ட்ராக்டர் ஆல் ரிஸ்க் பாலிசி, லயபிலிட்டி பாலிசி, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் பாலிசி, எல்லாத்துக்கும் தேவையான பிஸ்னஸ்க்கு தேவையானதெல்லாம் ப்ரீமியம்லாம் கட்டிடுறோம். எங்கே எல்லா இடத்துலையும் பணம் இந்த பக்கம் வருது, ஒரு பக்கம் இந்த பக்கம் போகுது. கடைசியில் அந்த இயர் எண்டில் பார்த்தா ஏதோ ஆடிட்டர்கிட்ட சொல்லி ஏதோ ஒரு கணக்கு ஒன்று போட்டு ஒரு வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேக்ஸை கட்டி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். எல்லா வரும் நீட்டாக அழகாக அந்தந்த ஹெட்டிங் படி கரெக்டாக வரவுகள் இருக்கணும். அதே போல் அந்தந்த ஹெட்டிங்ஸ் படி செலவுகள் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதம் முழுக்க ஜூன் 1 ஜூன் 30 வரைக்கும் மொத்தம் எவ்வளோ வர வந்தது, எவ்வளோ செலவாச்சு, மீதி இவ்வளோ ஆயிருக்கு, இவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கு, இவ்வளோ சேமிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஆகிருக்கு, அதில் பிஸ்னஸில் இந்த இன்சூரன்ஸ்க்காக இவ்வளோ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பிஸ்னஸ்லாம் பண்ணல, செல்ஃப் எம்ப்ளாய்டு அல்லது நம்ம வந்து salaried people அப்படின்னா நம்ம வந்து பர்சனல் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் இதுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்துருக்கோம் எல்லாமே பக்காவாக கணக்கு இருக்கணும். சில பேர் மந்த்லி கட்டுவாங்க, சில பேர் ஆனுவல் ப்ரீமியம் கட்டுவாங்க. எல்லாமே கணக்கு கரெக்டாக இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தா, அந்த நோட் புக் எடுத்து பார்த்தா க்ளீனாக அதுலேருந்து தெரிஞ்சிடணும். அது எண்டாவது மந்த் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி ஆட் பண்ணி டோட்டல் வரவு, டோட்டல் செலவு, ரெண்டையும் இது பண்ணால் கரண்ட் அக்கௌண்ட், இப்போ அக்கௌண்ட்டில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. அது இங்கே நோட் புக்லையும் டேலி ஆகணும், பேங்க் அக்கௌண்ட்லையும் டேலி ஆகணும். ஸோ பக்காவாக இருக்கணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சம் உணர்ந்து கொள்ளும், இந்த மனுஷன் கரெக்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லா ரெக்கார்ட்ஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, கொடுத்த செல்வத்தை சிறப்பாக பயன்படுத்துகிறாரு, இன்னும் மேலும் மேலும் இவர் கொடுக்கணும். இவர் தான் மட்டும் இது பண்ணாமல் தன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கும் செய்கிறாரு. ஸோ கொடுப்பவர்களுக்கே மேலும் கொடுக்கப்படுங்கிற அந்த பிரபஞ்ச விதிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நிறைய பணத்தை இவர் கொடுப்போம், நிறைய செல்வத்தை கொடுப்போம், நிறைய நல்ல வாடிக்கையாளர்களை இவர்கிட்ட அனுப்பி வைப்போம். அந்த வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல பொருளையும் நல்ல சேவையும் இவர் கொடுப்பாரு. இதெல்லாம் கொடுக்கறதுனால இவருக்கும் நன்மை ஏற்படும், அந்த வாடிக்கையாளர் குடும்பத்திற்கு நன்மை ஏற்படும், அந்த வாடிக்கையாளர்களோட பிசினஸ் அவங்களுக்கு நன்மை ஏற்படும். ஸோ எல்லாரும் செழிப்போடு வாழ முடியும். எல்லோரும் செழிப்போடு, நல்லவர்கள் அத்தனை பேரும் செழிப்போடு வாழ்வதற்கு, நாம் அனைவரும் செல்வச் செழுமையோடு வாழ்வதற்கு தேவையான அத்தனை ரிசோர்ஸஸும் இந்த உலகத்துல, இந்த பூமியில இருக்கு. ஆனா நாம லிமிட்டிங் பண்ணிக்கிறோம், நம்ம மைண்டை லிமிட் பண்ணிக்கிறோம். நம்மளால இவ்வளவுதான் முடியும், நம்ம இவ்வளவுதான் நம்மளால செயல்படுத்த முடியும், நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் இவ்வளவுதான் இருக்கு, நம்மளால இவ்வளவுதான் செய்ய முடியும், நம்மை நாமே ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள லிமிட் பண்ணிக்கிறதுனால நம்மளால அதை உடைச்சிக்கிட்டு வெளியில வர முடியல. ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth நம்மளால கொண்டு வர முடியல. இருக்கு, சில பேருக்கு growth கொஞ்சம் கொஞ்சமா இருக்கே தவிர அது ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth கொண்டு வர முடியல. ஒவ்வொரு நாளும் ஒரு துளி முன்னேற்றம் அப்படிம்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் 1% growth. ஒவ்வொரு நாளும் அந்த 1% growth நம்ம கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.01 ஹோல் பவர் 365, 365 நாள் வருஷம் முழுக்க நம்ம அந்த மாதிரி 365 டேஸ்க்கு நம்ம அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு துளி முன்னேற்றம் 1% growthங்கிறது 365 டேஸ்க்கு நம்ம 1.01 ஹோல் பவர் 365 போட்டா என்ன நம்பர் வருது, அத்தனை மடங்கு வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். அது என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத வாட்ஸ்அப் வழியா எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. நீங்க சில ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்ருப்போம். உங்க வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னா இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய படிப்பு எது நீங்க செய்றீங்களோ அதை செய்து கொண்டு இருக்கும் போதே எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு விஷயம் சின்ன சின்ன ஹோம்ஒர்க் ஆக்டிவிட்டி மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். அந்த ஆக்டிவிட்டிஸை தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா இந்த உடல், உயிர், மனம் இது எல்லாமே சரியாகும்.
இந்த மனதை சரியான முறையில் நம்ம இயக்க முடியும். எண்ணங்களை ஆராய்ந்து ஆசைகளை சீரமைத்து நமக்கு வரக்கூடிய அந்த கோபம்ங்கிற அந்த சினத்தை தவிர்த்து, எங்க கோபம் படணுமோ அங்க மட்டும் கோவப்பட்டு, அறச்சீற்றம் எங்க காட்டணுமோ அங்க மட்டும் அறச்சீற்றத்தை காட்டி, எங்க பொய் கோபம் காட்டணுமோ அங்க மட்டும் பொய் கோபத்தை காட்டி, ஸோ எங்க எதை யூஸ் பண்ணணும், எப்படி இந்த கோபத்தை யூஸ் பண்ணணும், அதை வந்து எப்படி சேனலைஸ் பண்றது, சினமா எங்கெங்கெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கற்றுக்க போகிறோம். ஸோ சினம் தவிர்த்து வாழ்க்கையின் கவலைகள் அத்தனையும் ஒழித்து, கவலைப்படுறது டோட்டல் வேஸ்ட்டு. வலை நம்ம நாமே ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிறோம், போயிட்டு தேவையில்லாம யோசிக்கிறோம். இப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இது நடக்குதே, அங்க வார் நடக்குதே, இங்க இப்படி நடக்குதே, இவங்க அப்படி பண்றாங்களே, அவங்க இப்படி பண்றாங்களே, தேவையில்லாத நிறைய யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பாசிட்டிவா வளர்ச்சியை நோக்கி போகாம தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டு கற்பனை வலை, தேவையில்லாத ஒரு கற்பனை வலையை நம்ம சுத்தி நாமளே உபயோகப்படுத்தி போட்டுட்டு நாம வளர்ச்சி அடையாம நம்ம தேங்கிடுறோம். அந்த மாதிரி இல்லாம கவலைகளை ஒழித்து நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்ந்து ஒரு சூப்பரான அற்புதமான லைஃப்பை நம்ம வாழ்வோம். உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அந்த அறிவு திருக்கோயில் அல்லது மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமயத்திற்கு சென்று அல்லது பொள்ளாச்சி ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு சென்று, சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில தலைமை மன்றம் திருவான்மியூர்ல இருக்கு, 2வது கடல் நோக்கு சாலை, செகண்ட் சீவர்ட் லேன், வால்மீகி நகர்ல இருக்கு, உலக சமுதாய சேவா சங்கம். அங்க போயிட்டு பயிற்சிகள்லாம் கத்துக்கிட்டு டெய்லி செயல்படுத்தி சூப்பரான அற்புதமான லைஃப் வாழலாம். இந்த உடல் உயிர் மனதிற்கு இன்னும் என்னென்ன பயிற்சிகள்லாம் நம்ம செய்யணும், பொருள் வளத்தை பெருக்குவதற்கு இன்னும் என்ன பயிற்சிகள் செய்யணும், ரிலேஷன்ஷிப் உறவுகள் மேம்பட நட்பு நலத்தையும் குணநலத்தையும் எப்படி நம்ம சரி பண்றது, பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கிற இந்த 6 தீய குணங்களையும் நல்ல குணங்களா எப்படி மாத்துறது, நம் மனதை வளப்படுத்தக்கூடிய கலையை எப்படி நாம கத்துக்கிறது, அதை எப்படி செயல்படுத்துறது, அதே போல நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பணவளக்கலை அது மூலமா எப்படி நாம அந்த பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறது, அதை எப்படி முதலீடு பண்றது, எப்படி சேமிக்கிறது, ஏன் எல்லா வகையான ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸும் ஒரு அசெட் அலோகேஷன் மாதிரி பண்ணி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் சேவிங்ஸ் பண்ணணும், ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மனதை வளப்படுத்தும் கலையையும் பணத்தை வளப்படுத்தும் கலையையும் பயன்படுத்தி ஒரு சூப்பரான அற்புதமான லைஃப் வாழ்வோம். இந்த எல்லாத்தையும் செய்யும்போது இதோட சேர்ந்து ஆன்மீகத்திலும் ஒரு சிறந்த வளர்ச்சியை நாம் பெறுவோம். இந்த 108 நாட்களும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் செயல்படுத்தி இதை விட இன்னும் அதிகமான டெக்னிக்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அது எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்தி செயல்படுத்தி இன்னும் சிறப்பான அற்புதமான லைஃப் வாழ்வோம். இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் செயல்படுத்தி வெற்றி கண்டு அது சரியா செயல்படுத்தாத போது சில தோல்விகளை கண்டு இனிமே இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப சரி பண்ணிட்டு திரும்ப அதை செயல்படுத்த ஆரம்பிச்சு வாழ்க்கையில எல்லாத்தையும் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் மெத்தட்ஸ், சக்சஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக, வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக ட்ரைட் அண்ட் டெஸ்டட் அண்ட் ப்ரூவன் மெத்தட்ஸை மட்டும் என்னுடைய வாழ்க்கையில ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணி இது சக்சஸா, இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் பக்காவா செக் பண்ணிட்டு எனக்கு கிடைத்தது தான் உங்களுக்கு நான் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போறேன். என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய அறிவையும் உபயோகப்படுத்தி வெளியிலிருந்து கற்றதையும் பெற்றதையும் கொண்டு என் அறிவையும் ஆற்றலையும் அதில் மிக்ஸ் பண்ணி அதில் குழைச்சி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க போகிறேன். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ண போகிறீங்க. நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழப்போகிறோம். ஒரு ஹோலிஸ்டிக் growth, இந்த 5 ஏரியாஸிலும் ஹோலிஸ்டிக் growth நம்ம கொண்டு வர போகிறோம். அதற்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருங்கள். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோஆப்ரேஷனோட சூப்பரான ஒரு அற்புதமான லைஃப் வாழ்வோம். திஸ் இஸ் அ கொலாபரேட்டிவ் எக்கானமி. ஒரு காலத்துல காம்படிட்டிவ் எக்கானமியா இருந்தது, ஆனா இன்னைக்கு இட்ஸ் அ கொலாபரேட்டிவ் எக்கானமி. யுவர் நெட்ஒர்க் இஸ் யுவர் நெட் ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு நாம யூஸ்ஃபுல்லா இருக்கோம், எத்தனை பேர் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நாம எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியும், மற்றவர்களிடத்துல நாம என்ன உதவி எடுத்துக்கலாம், இதெல்லாம் பொறுத்து நம்முடைய நெட்ஒர்க் தான் நம்முடைய நெட்ஒர்த்தை டிசைட் பண்ணுது. இந்த கொலாபரேட்டிவ் எக்கானமியில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து உங்க வளர்ச்சிக்கு நானும் என்னுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் இருந்து சூப்பரா அற்புதமா அருமையான வாழ்க்கையை வாழ்வோம். நாமும் நமது குடும்பத்தினரும் நம்மை சுற்றியுள்ளோரும் நம் உறவுகளும் நம் நண்பர்களும் இந்த சமூகமும் பயனடக்கூடிய வகையில ஒரு சிறப்பான அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம்,
நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவரின் வாழ்வின் அகமும் புறமும் வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படட்டும். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். சூப்பரான அற்புதமான அருமையான லைஃப் வாழலாம். வாங்க நண்பர்களே, களம் நமக்காக காத்திருக்கிறது. இந்த வாழ்க்கைங்கிற களம் நமக்காக காத்திருக்கிறது. அந்த களத்தில் இறங்கி சூப்பரா செயல்படுவோம். செயல் நம் தமிழின் மிக முக்கியமான அற்புதமான ஒரு சூப்பரான வார்த்தைனா செயல். செயலே அழகு. செயல்படுவோம். செயல்படும் போது 1000 பிரச்சனைகள் வரும். 1000 பிரச்சனைகள் வரும். 1000 இன்டர்ஃபரன்ஸ் வரும். நம்மளை செயல்பட விடாம அத்தனை விஷயங்கள் நம்மளை போட்டு அழுத்தும். அந்த அழுத்தத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நிறைய தடைக்கற்கள் வரும். அந்த தடைக்கற்கள் எல்லாம் தடைக்கற்கள் எல்லாத்தையும் ஒட்டச்சி எறிஞ்சு தகர்த்தெறிந்து சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவோம். நமக்கான வெற்றி பாதையை நாம் உருவாக்குவோம். அந்த வெற்றி பாதையில் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவோம். சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவோம். நன்றி மக்களே. மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். செயல்படுத்துங்க. எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் செயல்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இது கொலாபரேட்டிவ் கான்ட்ரிபியூட்டிவ் எஃபர்ட். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் நீங்க எதெல்லாம் செயல்படுத்தி உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுதோ அந்த சின்ன சின்ன வெற்றிகள் அதெல்லாம் கொண்டாடுவோம். சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடும் போதுதான் சூப்பரான லைஃப் வாழ முடியும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நம்மளால நல்ல விஷயங்களை செய்ய முடியும். எனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடந்தாதான் நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னா அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தா அது சரியா இருக்காது. மகிழ்ச்சியுடன் இருப்போம். ஆனந்தத்தோடு இருப்போம். மகிழ்ச்சியோடு இருக்கும்போது தான் நாம மற்றவர்களையும் மகிழ்விக்க முடியும். நாம நம்முடைய செயல்களை சிறப்பா செய்ய முடியும். மகிழ்வித்து மகிழ்வோம். சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். சிங்க நடை போட்டே சிகரத்தில் ஏறு. சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. Hey man, what's your name? வாழ்க வளமுடன்.